மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கிறது? இந்த மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ராகு பகவான் வரும் பொழுது மாமனாரோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையே. நம்ம ஏதாச்சும் அந்த ஆளுக்கு தந்தாதானே உண்டு. நியாயம்தான். உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது வாழ்க்கையிலே என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரோடலாம் பழகிறீங்களோ அவங்க குணம் உங்களுக்கு வரும். நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்டுனால தான் வீணாக போகிறது. என்னடா வேலை கிடைக்கலையா? ஆமாம். அப்போ பார்ட்டியே விளங்கும்டா. என்ன நானே வேதனையில் இருக்கேன். வேதனையில் இருக்கியா? அப்போ பார்ட்டியே எதுக்கு எடுத்தாலும் இவங்க கடைசி வரைக்கும் நம்ம உருப்பட விட போகிறதே கிடையாது. அந்த ராகு பகவான் இந்த தீய நண்பர்களெல்லாம் நம்மகிட்ட வந்து ஒதுக்கி வச்சு நல்ல நண்பர்கள் பக்கம் கொண்டு போகணும். இன்றைய இளைய தலைமுறை நிறைய பேர் இந்த மாதிரி பண்ண தம்பி, அப்படி பண்ண தம்பி, இப்படி பண்ணால் ஜெயிச்சிடலாம். ஜெயிச்சுட்டு இது ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான். ஜெயிச்சுட்டு என்ன பண்ணலாம்? ஜெயிச்சுட்டு கார் வண்டி வாங்கணும்னு வாங்கலாம். வாங்கிட்டு என்ன பண்ணலாம்? வாங்கிட்டு வீடு வாங்கலாம். வாங்கிட்டு என்ன பண்ணலாம்? வாங்கிட்டு சேர் மேலே கால் போட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். அதுதானே நான் இப்போ ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? வெரி குட் கொஸ்டின். இருந்தாலும் மேஷராசிக்காரர்கள் 5ஆம் வீட்டில் வருகின்ற கேதுவால் மிகுந்த பாதிப்படை. இதெல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய வெற்றிகள். ராகு பகவான் 11ல் இருந்து வெற்றியை தரப்போகிறார். எதை வேணால் தொடங்குங்க. தொடங்குற காரியமெல்லாம் வெற்றி வரப்போது. எழுதி வச்சுக்கோங்க. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற மே 18ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். ராகு பகவான் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்கிறார்கள். இந்த 2 பெயர்ச்சிகள் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம் பெறப்போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீர்கள், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் 2வது திருமணம் ஆக போகுது, யாருக்கெல்லாம் விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கிறது? மேஷராசிக்கு 11ஆம் இடமாகப்பட்ட கும்பத்திற்கு ராகு பகவான் வருகிறார். 5ஆம் இடமாகப்பட்ட சிம்மத்திற்கு கேது பகவான் வருகிறார். இந்த கும்பத்திற்கு வரக்கூடிய ராகு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடம்னா என்னங்க? 11ஆம் இடம் என்பது நட்பு, நண்பர்கள், மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ராகு பகவான் வரும் பொழுது மாமனாரோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையே. நம்ம ஏதாச்சும் அந்த ஆளுக்கு தந்தாதானே உண்டு. நியாயம்தான். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் மாற்றி செயல்படுவார். அவருக்கும் ஏதாவது பிஎஃப் ஏதாவது ஒன்று வராதப்பா. அவர் நினச்சாருன்னா அவரால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அவருக்கு. ஆனால் நீங்கள் அந்த இடத்த பெறலை. அவர் மனசில் ஒரு இடத்த பெறலை. அந்த மனசை இனிமேல் இடத்த பெறுவீங்க. நீங்கள் மாமனாருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். 1. 2வது நண்பர்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆங்கில பழமொழி எல்லோருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது வாழ்க்கையிலே என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரோடலாம் பழகிறீங்களோ அவங்க குணம் உங்களுக்கு வந்துடும். யாரோடலாம் பழகிறீங்களோ அவங்க குணம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த ராகு 11ல் வந்த உடனே என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய தீய சகவாசங்கள் எல்லாம் ஒதுக்கி வைப்பார். சார், நான் பாட்டுக்கு போயிருந்தா கூட நான் உருப்பிட்டுருப்பேன். அந்த ஆள் எனக்கு 10 வருஷம் பழக்கம், நான் போய் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. இவனை கூட கூட்டு போன பாருங்க, இவன் மூஞ்சி பார்த்துட்டு வேணான்ட்டாரு. நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்டுனால தான் வீணாக போகிறது. என்னடா வேலை கிடைக்கலையா? ஆமாம். அப்போ பார்ட்டியே விளங்கும்டா. என்ன நானே வேதனையில் இருக்கேன். வேதனையில் இருக்கியா? அப்போ பார்ட்டியே எதுக்கு எடுத்தாலும் இவங்க கடைசி வரைக்கும் நம்ம உருப்பட விட போகிறதே கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே, நண்பர்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நமக்கு தேவை. நம் வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அது அமைய வேண்டும். 11ஆம் இடத்துல வரக்கூடிய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ராகு பகவான் இந்த தீய நண்பர்களெல்லாம் நம்மகிட்ட வந்து ஒதுக்கி வச்சு நல்ல நண்பர்கள் பக்கம் கொண்டு போவாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சார் நான் சொல்கிறத சிம்பிள் டெக்னிக் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஃபோனை எடுங்க, உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட் எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எடுங்க. இப்போ கேட்டால் ஒரு 10,000, சார் ரொம்பலாம் வேணாம் சார், இப்போ கேட்டால் ஒரு 5,000 ரூபா கொடுக்குறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க மட்டும் லிஸ்ட் எடுங்களேன். சும்மா லிஸ்ட் எடுங்க. எடுக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், ஓகே இத்தனை பேர் தான் உங்கள் மேலே கைண்டாக இருக்காங்க,
மீதி பேர்லாம் சும்மா கைண்டு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை உங்களுக்கு தெரியும். ஒரு பழமொழி படித்தேன், எனக்கு சோஷியல் மீடியாவில் 5000 பேர் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க, அதே மாதிரி வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ் மட்டுமே 1,00,000 பேர் இருக்காங்க, ஆனால் நான் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கேன், வெளியே என் பொண்டாட்டி மட்டும்தான் நிற்கிறா, வேறு யாருமே இல்லைன்னு. உண்மையான சத்தியமான வார்த்தை. இதை கேட்டு நான் ரொம்ப வருந்தினேன். ஏன்னா 11ஆம் இடத்து ராகு வரும் பொழுது நல்ல நண்பர்களை அறிமுகம் செய்கிறார். நல்ல உயர் பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நல்ல நமக்கு வழிகாட்டக்கூடிய நண்பர்கள், இவர்களெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக 11ஆம் இடத்து ராகு எதிலையும் வெற்றி தரக்கூடிய எண்ணங்களை தருகிறார். சார், முதல்ல வெற்றி பெறுவதற்கு என்ன வேணும்? நீங்கள் ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காசு வேணுமா, பணம் வேணுமா, கார் வேணுமா, நகை வேணுமா? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும். சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கணும். நான் இருக்கிறது 4 மணி நேரம், இந்த வீட்டில் நான் இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறேன் இந்த 4 மணி நேரமும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த 4 மணி நேரம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இன்டர்பிரட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் வெற்றியை தரணும்னு ஒரு நினைப்போடு வரார். ஆனால் முதல்ல நீங்கள் நினைக்கணும், நான் எப்படியாவது ஜெயிக்க போகிறேன். சார், நிறைய பேர் இன்றைக்கி ரோட்டில் ஒரு கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறேன். இன்றைய இளைய தலைமுறை நிறைய பேர் இந்த மாதிரி பண்ண தம்பி, அப்படி பண்ண தம்பி, இப்படி பண்ணால் ஜெயிச்சிடலாம். ஜெயிச்சுட்டு இது ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான், ஜெயிச்சுட்டு என்ன பண்ணலாம், ஜெயிச்சுட்டு கார் வண்டி வாங்கணும்னு வாங்கலாம், வாங்கிட்டு என்ன பண்ணலாம், வாங்கிட்டு வீடு வாங்கலாம், வாங்கிட்டு என்ன பண்ணலாம், வாங்கிட்டு சேர் மேலே கால் போட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். அதுதானே நான் இப்போ ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? வெரி குட் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு ஆன்சர் தான். அந்த மாதிரி நிறைய பேர் என்ன ஆகிட்டாங்கன்னா, நான் ஏன் ஜெயிக்கணும், ஜெயிக்கணுங்கிறது மேண்டட்டரியா என்று தத்துவ ரீதியாக போயிடுறீங்க. இவர் ரொம்ப தத்துவ ரீதியாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிக்கணும்னு எண்ணமே வராது. ஒரு சில பேர் இருக்கான், எதற்கு இந்த பிறப்போம், புல்லாகி பூடாகி 7 வல்ல சுரராய் இந்த பிறவி மானுட பிறவி, சார் காயமே இது பொய்யடா, காற்றடித்த பையடா, ஏன்டா இந்த மாதிரி ஆகிட்டீங்க அப்படின்னா, இல்லை உடம்பார் அழிந்தார் உயிரார் அழிவார். ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் இதை பற்றி படிச்சிங்கன்னா என்ன ஆயிருன்னா, வாழ்க்கை வாழ்கிறதுலே ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழவே பிடிக்காது. ஸோ 11ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு இந்த மாதிரி எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டு வாழணும் அப்படின்னு உங்களை நினைக்க வைக்கிறார். இருந்தாலும் மேஷராசிக்காரர்கள் 5ஆம் வீட்டிலே வருகின்ற கேதுவால் மிகுந்த பாதிப்படை. இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வெற்றிகள். ராகு பகவான் 11ல் இருந்து வெற்றியை தரப்போகிறார். எதை வேணால் தொடங்குங்க, தொடங்குற காரியமெல்லாம் வெற்றி வரப்போது, எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேது பகவான் தரும் அசுப பலன்கள். 5ஆம் வீட்டில் இருக்கின்ற கேது பகவான் புத்திர பிராப்தியில் தடை செய்கிறார். குழந்தை பிறப்பில் கை வைக்கிறார். அதாவது ஐவிஎஃப் பண்ணுறேன், ஐயுஐ பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எதாவது பண்ணிங்கன்னா அதை டிலே பண்ணுறார். இந்த கேது பகவான் வந்து அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற இது வரைக்கும் யாருக்காவது தெரிஞ்சே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறது வேறு, தெரிஞ்சே ஏதாவது தப்புனா அதுக்கு ஓடி போய் வருந்தி மன்னிப்பு கேட்டிருக்கேன். அல்லாமல் நீங்கள் அது மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அந்த கேது பகவான் விட போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு 5ஆம் இடத்து கேதுவும் 11ஆம் இடத்து ராகுவுமாக சேர்ந்து பலன்களை அள்ளித்தரப்போகிறார். காலபுருஷன் ராசி தலைமையான ராசி, முதன்மையான ராசி, முதல் ராசி, வெற்றிகளை தன்னுடைய வசப்படுத்த வேண்டும் என்ற செயல்பாடுகளில் எப்பொழுதும் தன்னுடைய சிந்தனையை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், கடந்த காலங்களில் ராகு கேது பகவானால் நீங்கள் ஏற்பட்ட சில துன்பங்கள், சில பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ராகு பகவான் கடந்த 1.5 வருட காலமாக ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு 12ஆம் இடத்திலும், கேது பகவான் மேச ராசிக்கு 6ஆம் இடத்திலும் அமர்ந்திருந்தார்கள். அப்போ இந்த 1.5 வருஷமாக நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நிதானமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க முடியல. வெளுத்ததெல்லாம் பால். யாரெல்லாம் நம்பி நான் ஏமாந்தேன்னா அந்த 1.5 வருஷத்தில் அதிகமாக ஏமாந்துட்டேன். ஏற்கனவே சனி பகவான் உங்களை ஒரு 2.5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதில் ராகுகேது பகவானுமே 1.5 வருஷமாக உங்களை வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ அப்போ இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் உண்மையாக பாசமாக அக்கறையாக யார்கிட்டலாம் பழகுனீங்களோ அதில் 80% போலியான நபர்கள் என்பதை இப்போ நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. உங்களுடைய மனதார ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அடா பாவியெல்லாம் உன்னை நம்பியா நான் வந்து இவ்வளோ தூரம் உண்மையான பாசம் வச்சேன், என்னையவே நீ ஏமாற்றிட்டியாடா, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய என்னையவே ஏமாற்றிட்டியாடா, அப்போ நான் ஒரு மனசார ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு அதிகமான மன அழுத்தம் தான் அந்த 1.5 வருஷமாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான மன அழுத்தம்.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி வாங்கின கடன் ஒரு பக்கம் இருக்கும், நீங்கள் ஊராருக்காண்டி வாங்கி கொடுத்த கடன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது ரியலாகவே நம்மளுடைய மேசராசிக்காரங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம சில வார்த்தைகள் அவங்க நம்ம சொல்லும்போது ஆமான்னு சொன்னனால நம்ம வீடியோ சொல்கிறோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு கடன் சுமைகளை அதிகமாக கொடுத்து உங்களை லாக் பண்ணி இருப்போமா இருக்கிற இடத்த விட்டு போவோமாங்கிற சூழ்நிலைலாம் மேசராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த 2023 25க்குள்ள இந்த பிறந்த வருஷம் வரையும் நான் பட்ட பாட வெளியே சொல்ல முடியாதையா, வெளியே சொன்னால் ராஜாவா கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு ராஜா எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா அவர் ராஜா. அதே மாதிரி தான் மேச ராசிக்குன்னு ஒரு ராஜ குணம் இருக்கும், ராஜ அங்கீகாரம் இருக்கும். தன்னுடைய செயல்பாடு எப்பயுமே யாரையும் குறைச்சி நம்மளை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் செயல்படுற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் எண்ணம் கொண்ட நபர்கள் தான் நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கே இவ்வளோ பிரச்சனைங்கும் போது நீங்கள் வெளியே சொன்னால் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், மற்றவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்கிறக்காண்டி மனசுக்குள்ளேயே நீங்கள் போட்டு போராடி இருப்பீங்க. ஸோ இந்த போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி ஏற்கனவே சனி பகவான் ஒரு ரிலீஸ் கொடுத்துருக்காரு. மார்ச் எண்ட்லேருந்து என்ன பண்ணுறாரு, உங்களை பார்க்குறத நிறுத்திட்டார். அவருடைய பார்வை மூலமாக உங்களுக்கு ரொம்ப தாக்கம் கொடுத்தாரு. ஸோ அந்த வீடியோ சனி பேச்சில் பேசியிருப்பேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அதுலேயும் நிறைய விஷயங்கள் புரியும். ஸோ அப்போ சனி பகவான் இந்த மாற்றத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ ராகு கேது பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு செல்கிறார். 11ல் இருந்த சனி பகவான் 12ஆம் இடத்துக்கும், 12ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கும் இடமாற்றம் அடைவது போல கிரக பயிற்சிகள் மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ அதே போல் கேது பகவான் எங்கே இருக்காருன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தவர் இந்த மே மாதம் 18ஆம் தேதி இங்கே வர்றாருன்னா கரெக்டாக இங்கே நம்ம சிம்ம ராசிக்குள்ள நுழைகிறார். அப்போ சிம்ம ராசிக்குள்ள 5ஆம் இடத்தில் கேதுவும் 11ஆம் இடத்தில் ராகுவும் பயிற்சி ஆகும்பொழுது இந்த 1.5 வருட காலம், இந்த கிட்டத்தட்ட 18 மாதங்கள் என்னென்ன நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கும்போது, பொருளாதார விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு. பல நாட்களாக நீங்கள் கொடுத்த பணம் கூட வராமல் இருக்கலாம். ஒரு ஆளுக்கு யாருக்காவது உதவின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வராமல் தடையாகவே இருக்கும். இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், அடுத்த வாரம் தரேன். ஸோ ஏதோ ஒரு விஷயம் சொல்லி உங்களை டைவெர்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அந்த பணம் வந்தால் நீங்கள் தப்பிச்சிடலாம், ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது. அப்போ பொருளாதார விஷயங்களில் உங்களுக்கு பணம் கைக்கு அப்பாடி நான் கவலைப்படலையா, இப்போ தான் நான் ரிலாக்ஸாக இருக்கேன், எனக்கு ஒரு மன நிம்மதி இருக்குது, பணம் இல்லைங்கிற சூழ்நிலை இல்லாமல் என்கிட்ட பணம் கொஞ்சமாச்சும் என்னுடைய தேவைக்கு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையை உங்களுக்கு ராகு பகவான் ஏற்படுத்தி தருகிறார். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், பாவ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவானோ அல்லது கேது பகவானோ 3, 7, 11 உட்காந்தா ஒரு ஏற்றமான சூழ்நிலை உண்டு. யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் கேது 11 உட்காந்தாங்கன்னா அவங்க என்னைக்கா ஒரு நாள் நல்லா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். யாருக்கு கேது 11ஆம் இடத்துல இருக்கோ அவங்க கட்டாயமாக கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. கேது 11ஆம் இடத்தில் அமர்ந்த ராசிக்காரர்கள், லக்ன ரீதியாக 11ஆம் இடத்தில் அமர்ந்த ராசிக்காரர்கள் உறுதியாக அவர்கள் வாழ்க்கையில் பல பேருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அதாவது வாழ்க்கை பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஆற்றலும் மிகப்பெரிய ஒரு திறமையும் அவங்களுக்கு இருக்கும். எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்கிற செயல்பாடு உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கிரகங்களுடைய வலிமை அதிகம். ஸோ அந்த தன்மை இப்போ நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. மேசராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்வதனால நீங்கள் இவ்வளோ நாளாக என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு சந்தோஷம் கிடைக்க மாட்டீங்க, இந்த சந்தோஷம் கிடைச்சா போதியா, இந்த மகிழ்ச்சி கிடைச்சா போதியா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிகமான ஆசைகள் நிறைவேறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்க போகிறார். அதாவது பெண் குழந்தைகள் வேணும், குழந்தைகள் எனக்கு வீட்டில் ஒரு 2 குழந்தை இருக்குது, ஆண் குழந்தை இருக்குது, எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சிடாதா? மேசராசிக்காரங்க பெண் குழந்தை மேலே ரொம்ப அக்கறை வைப்பாங்க. பெண் குழந்தைனா ஒரு உயிரே கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அந்த மேசராசிக்கு பெண் குழந்தை மேலே ஒரு
பாசமும் அன்பும் இருக்கும். ஆனால் பெண் குழந்தை கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக இந்த ராகுகேது பயிற்சி மூலமாக பெண் குழந்தை பிறப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. என்னங்க 5ஆம் இடத்துல கேது வராரு, புத்திர தோஷம் இல்லையா, புத்திர சாபம் இல்லையா, அப்போலாம் நிறையா எண்ணங்களும் கேள்விகளும் வரலாம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராகுவோ அல்லது கேதுவோ 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. யார் அமர்ந்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு முடிவெடுக்க முடியும். ஸோ அப்போ மேசராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தை பிறப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு கேது பகவான் கொடுக்க போகிறார். இவ்வளவு நாளாக உங்களுடைய நட்பு, உங்களுக்கு உண்மையான நட்பாக இருந்தவர் எதிரியாக இருப்பார். இனிமேல் அந்த எதிரி என்ன பண்ணுவார்னா உங்கள்கிட்ட பணிஞ்சு வந்து நிற்பார். ஐயா மன்னிச்சுக்கோ, உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிறாம நான் இவ்வளவு நாளாக உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், நான் கூடவே இருந்து உன்னை துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னித்து விடுன்னு உங்களுடைய துரோகிகள் உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பாக உண்மையாக ராகு பகவான் கேது பகவான் கொடுப்பார்கள். இனிமே மேசராசிக்காரங்களை எவ்வளோ பெரிய கொம்மனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மாவீரனாக இருந்தாலும் சரி ஏமாற்ற முடியாது. அதே போல் அடக்குமுறையில் ஆள முடியாது. உறுதியாக இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு இந்த அடக்குமுறையை உடைத்து ஆளும் திறமையை கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை கொடுக்க போகிறது. வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். இவ்வளவு நாளாக நீங்கள் பதவி உயர்வுக்காண்டி உட்காந்து காத்திருப்பீங்க. பதவி உயர்வு கிடைச்சிடாதா, கிடைச்சா ஒரு சம்பளம் கூடிரும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த அங்கீகாரத்தை நம்ம பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த செயல்பாடு இப்போ கிடைக்க போகுது. பதவி உயர்வு உறுதியாக உண்டு. ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றத்தோடு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல இருப்பதற்கான வாய்ப்பு 60% இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் ப்ரொமோஷன் ஆகி வெளிநாடு போவதற்கான சூழ்நிலையெல்லாம் ராகு பகவான் உறுதியாக கொடுப்பார். கடுமையாக உண்மையாக தன்னுடைய உழைப்பின் மூலமாக முன்னேற நினைக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு கௌரவம் எல்லாமே இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்க போகுது. நீங்கள் காட்டு சொல்லிட்டு போகிறீங்க, அது கிடைக்கும் இது கிடைக்குங்க, எங்கெங்கே கிடைக்கி நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு யாரும் மேசராசிக்காரர்கள் சொல்வதாக இருந்தால் உறுதியாக சொல்கிறேன், 20-30% இந்த கிரக பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு. 70% தான் உங்களுடைய சுய ஜாதகம். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க. சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் அல்லது தசாபுதிகள் உங்களுக்கு ஏதாவது சாதகமான சூழ்நிலை இல்லைன்னா தான் நான் சொன்ன விஷயங்கள் நடைபெறுவதில் தடுமாற்றமோ தாமதமோ ஏற்படும். இல்லைன்னா கட்டாயமாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த 2.5 வருஷம் 1.5 வருஷம் இந்த 2 பாயிண்ட்டுமே நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். யாருக்கெல்லாம் உண்மையாக நடந்துச்சுன்னு நினைக்கிங்களோ இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நடந்தது என்றால் தயவு செய்து உங்களுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கருத்தை சொல்ல தான் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. ஓகேவா? கருத்து சொல்கிற விதம்னு இருக்கு. அதாவது சமூக வலைதளங்களில் கருத்து எப்படினான்னு சொல்லலாம், இவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு தவறான வார்த்தைகள் நிறைய பேருக்கு உபயோகப்படுத்துறீங்க. நமக்கு உபயோகப்படுத்துறீங்கன்னு சொல்கிறதோட பொதுவாகவே நிறைய உபயோகப்படுத்துறீங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிரகஸ்தர்களை ஜோதிடர்களை நீங்கள் முடிஞ்சளவு வாழ்த்துறீங்களோ இல்லையோ திட்ட வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா கிரகங்களை நாங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லி மரியாதை நிமித்தமாக செய்கிறனால நீங்கள் தவறான வார்த்தைகள் பயன்படுத்தும் போது அதில் சில பாதிப்புகளை உங்களுக்கே உங்களை அறியாமல் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால் உங்களுடைய வாழ்த்துக்கள் அல்லது உங்களுக்கு நடக்கலைனாலும் அதையும் சொல்கிற விதம் இருக்குது. கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஏன் நடக்கலை, எதுக்காண்டி நடக்கலைங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள் தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்துட்டு அமைதியாக உட்காருங்க, எதுவுமே பேச வேண்டாம். நீங்கள் கேட்டுருங்க உங்களுக்கு கடந்த காலங்களில் என்னென்ன நடந்திருக்கும், எந்தெந்த வருஷம் ஏற்றமான சூழ்நிலை இருந்தீங்க, எந்தெந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, எந்த வருஷம் நீங்கள் போராடிப்பீங்க, என்ன ஏமாற்றத்தை நீங்கள் அடைந்திருப்பீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகத்தை செக் பண்ணப்போ ஆமாம் நீங்கள் சொல்கிறேன்னா நீங்கள் சொல்கிற கருத்தை நான் ஏற்றுப்பேன். டெஃபினெட்லியாக சொல்கிறேன், இது சேலஞ்சாக கூட சொல்கிறேன். ஸோ நான் ஏன் இதை தைரியமாக சொல்கிறேன்னா என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் ஓப்பன் டிக்ளாக சொல்கிற விஷயம் தான். தயவுசெய்து ஜாதகம் கொடுத்துட்டீங்க, அமைதியாக இருங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அப்படித்தான் இப்போ வரையும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லிட்டோமே, இவங்க வேற பாவகிரகம் சர்ப்ப கிரகம் சொல்லிட்டோம். ஸோ இவங்க என்ன பாதிப்பை கொடுப்பாங்க? எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு கடக்கும்பொழுது நன்மையும் இருக்கும், பாதுகாப்பான விஷயமும் தீமைகளும் இருக்க தான் செய்யும். ஸோ எது நன்மையோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். எது பாதுகாப்பான விஷயமோ அதுக்கு என்ன பண்ணணும்னா முன்கூட்டியே முன்யோசனைகள் செய்துக்கணும். அதனால தான் பாதுகாப்புங்கிற விஷயத்தையும் நம்ம உள்ள சொல்கிறோம். ஸோ பாதுகாப்பு அப்படின்னா தவறான நபர்களுடன் பழக்க வழக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கவே கூடாது. ஒருத்தன் குடும்பத்தை கெடுக்க நினைக்கான், அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிங்க. ஒருத்தன் வந்து பெண்களை தவறான பாதையில் கொண்டு போய் அவர்களை வந்து ஏமாத்த நினைக்கானா அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் உங்கள் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருந்துக்கிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணுறாங்கன்னா அவங்கள உடனே கட் பண்ணுங்கள். இதெல்லாம் இன்னுமே தெரிய வரும், யார் என்னன்னு தெரிய வந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிக்கணும். கூட்டு தொழில் பண்ணுவதாக இருந்தால் 2 பேர் ஜாதத்தையும் ரொம்ப தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சமாச்சும் முழு அக்கறை செலுத்தி பார்ட்னர்ஷிப்பில் என்ன நடக்கு, உங்களுடைய பார்ட்னர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ லாபம் வருது அப்படிங்கிறத அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக செக் பண்ணுங்க. இந்த 1.5 வருஷம் மேச ராசிக்காரங்க உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் என்ன பிஸ்னஸ்னாலும் சரி, ஷேர் மார்க்கெட்னாலும் சரி, என்ன பிஸ்னஸ்னாலும் சரி, உங்கள் அக்கௌண்ட்ஸை பிங்கர் டிப்பில் வச்சுருந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஒரு ரூபாயே கிடையாது. காசு அள்ளி கொட்டும். நான் 2ஆம் இடத்துல இருந்த குருவும் விலகிட்டார், 3க்கு போயிட்டார். பணம் எங்கெங்கெல்லாம் கொடுத்து வச்சிங்களோ, எங்கெல்லாம் பணத்துக்காண்டி எதிர்பார்த்தீங்களோ, பதவி உயர்வுக்காண்டி எதிர்பார்த்தீங்களோ, ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபத்தை எதிர்பார்த்தீங்களோ, அனைத்து விதமான செயல்பாடுகளையும் ராகு பகவான் கொடுக்க ரெடியாக இருக்கார். ராகு பகவான் கொடுக்க ரெடியாக இருக்கார். ஆனால் என்னென்னா உங்களுடைய அபிலாசைகளை தூண்டுறனால கொஞ்சம் பொறுமையாக பொருளாதார விஷயங்களில் பர்ஃபெக்டாக யோசிச்சு செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு. அதேபோல் கேது 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால என்னென்னா கொஞ்சம் அதிகமாக ஓவர் ஆஃப் திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை முடிவெடுப்பீங்க, பலபடியாக என்ன பண்ணுவீங்க, மாற்றிடுவீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அந்த சூழ்நிலைகள் வருது அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்சளவு உங்களுக்கு உடையப்பட்ட உங்களுடைய உரிமைப்பட்ட நபர்கள், உண்மையான நபர்கள்ட்ட ஐடியா கேட்டு செய்யுங்க, தப்பு கிடையாது. யாரோ ஒருத்தவங்கிட்ட கேட்காதீங்க. முன்பு தெரியாத நபர்களிடம் எக்காரணத்தை கொண்டும் கருத்துக்கள் மேசராசிக்காரர்கள் கேட்கவே கூடாது. உங்களுக்கு உடைமைப்பட்ட உரியப்பட்ட உங்களை புரிந்து கொண்ட உண்மையான நபர்கள்ட்ட மட்டும் அறிவுரை கேளுங்க. உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க முடியும். அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு காதலில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பை கேது பகவான் கொடுப்பார். கேது 5ல் உட்கார்ந்தாருன்னா ஒரு தடை உண்டு. அது என்ன தடைன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்படலாம். ஸோ அப்போ காதல் பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையான காதலுக்கு வழிபாடு என்றைக்குமே என்ன பண்ணும், ஒரு பலன் அளிக்கும். போலியான தவறான காதலுக்கு நீ என்ன உருண்டு சாமி கும்பிட்டாலும் சரி, நீ வானத்திலேருந்து குளிச்சு போய் சாமி கும்பிட்டாலும் சரி பலன் அளிக்காது. அப்போ நான் சாமி கும்பிடுங்க, காதலுக்காண்டி நீங்கள் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லி நீங்கள் போய் சாமி கும்பிட்றீங்கன்னா ஒரு உண்மையான ஆண் பெண் பாசத்தில் உண்மையான அன்பு இருந்தால் நீங்கள் இப்போ சொல்கிற வழிபாடு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். தேவைக்காக யூஸ் பண்ணுற ஆணோ அல்லது பெண்ணாக இருந்தால் நீங்கள் உளுந்து கும்பிட்டாலும் கிடைக்காது. சரியா? அப்போ காதலில் கவனமாக இருக்கணும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும். காதலில் பிரச்சனை வராமல் தப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் உள்ள சுக்கிர பகவானை வழிபாடு செய்யும். உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் சுக்கிர பகவான் இருப்பார். ஸோ அங்கே உள்ள சுக்கிர பகவானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் போய் வழிபாடு செய்யணும். அப்படி இல்லைன்னா பெருமாள் கோயில் போக முடியல, பக்கத்தில் சிவன் கோயில் தான் இருக்குன்னா நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை கரெக்டாக சுக்கிர ஓரையில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா காதல், உண்மையான காதலுக்கு இணைவு ஏற்படும். இல்லைன்னா கட்டாயமாக பிரிவு உண்டு. மேசராசி என்பவர்களுக்கு கட்டாயமாக காதலில் பிரிவு ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டு.
ஓகே, இவ்வளோ ஒரு பாதுகாப்பான விஷயங்கள் சொல்லிட்டோம். இப்போ பொதுவாகவே இந்த ராகுகேது பயிற்சியப்போ மேசராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில், ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும்னா என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, திருநாகேஸ்வரன் போய் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் வழிபாடு செய்வது மூலமாக சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் உறுதியாக ராகு பகவானும் கேது பகவானும் கொடுப்பார்கள் என கூறிக்கொள்கிறேன். ராகு கேது பயிற்சி. ராகு பகவானும் கேது பகவானும் சர்ப்ப கிரகங்கள், ஜோதிட ரீதியாக நிழல் கிரகங்கள் என்று நம்ம சொல்றோம். இந்த சர்ப்ப கிரகங்கள் ஆகப்பட்டது ஒருவருடைய பாவ புண்ணியத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோலாக தான் இந்த ஜோதிடத்துல நம்ம முக்கியமா பாக்குறோம். பாம்பை பிடிச்சு பலன் சொல்லு அப்படின்ற மாதிரியாக தான் இந்த ஜோதிட ரீதியாக சில பலன்கள் எல்லாருமே இந்த ராகு கேதுவை வச்சு பலனை கணிக்கின்றனர். இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது மே மாதம் 18ஆம் தேதி இரவு 7:36 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். 1.5 வருடங்களுக்கு இந்த ராசியிலேயே இருந்து ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். கேது பகவான் 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசி அன்பர்களுக்கு பல நாள் கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது, கடனுடைய அளவு உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள், எந்த விதமான ஒரு சுயநலமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில உழைப்பை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள். ஒரு வேலைன்னு சொன்னா அப்படியே டக்குன்னு அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமையும் உடையவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய அந்த ராகு அளவுக்கு அதிகமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய வருமானம் பல மடங்காக பெருகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல வெளியூர் படிப்பு, அதாவது வெளியூருக்கு போய் நாங்க படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை தான் கொடுக்க போகுது. அதாவது இந்த நாட்டுல இல்லாம வெளிநாட்டுல போய் படிக்கணும், இல்ல வெளி மாநிலத்துல போய் படிக்கணும், பெரிய பெரிய படிப்பு, அதாவது IAS IPS சீருடை அணிந்த ஒரு படிப்புகளை படிப்பதற்கு உண்டான ஒரு முக்கியமான காலகட்டம். டாக்டர், அடுத்து பாத்தீங்கன்னா வக்கீல், அடுத்து ஏர்ஃபோர்ஸ்ல, அடுத்து பைலட் ஆகிறதுக்கு, இந்த மாதிரியாக சீருடை அணிந்த ஒரு தொழிலை செய்வதற்குண்டான படிப்பை படிப்பதற்கு உண்டான ஒரு நேரங்காலமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல நீங்க இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம். மேஷ ராசி என்பர்கள் கடந்த ஒரு 1.5 வருடத்துல பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் உங்களை குடும்பத்துல இருந்து பிரிச்சு வெளியூருக்கு எடுத்துட்டு போயிருக்கும். இப்போ நீங்க உள்நாட்டுக்கே திரும்ப வரக்கூடிய ஒரு டைமா இருக்கும். இந்த உள்ளூருக்கு வர்றதுனால எனக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதற்குண்டான பாதிப்புகள் எதுவும், தொந்தரவுகள் எதுவும் உங்களுக்கு வராது. இந்த ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல பயிற்சியாக கூடிய அந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பயிற்சி ஆயிட்டார். பூர்வ புண்ணியம் ஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்னால இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு வழக்குகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா உறவினர்கள் கிட்ட எப்போதுமே ஒரு கெட்ட பேர் தான் வாங்கி வச்சிருப்பாங்க. அவன் பட்டுன்னு வருவான், ஏதாவது பேசிட்டு போயிடுவான், அவனுக்குன்னு ஒரு இங்கிதம் தெரியாது அப்படின்ற மாதிரியாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு சமுதாயத்துல, அதுவும் உறவினர்கள் மத்தியில ஒரு கெட்ட பேர் இருக்கும். ஆனா தான் செய்யக்கூடிய தொழிலையும் வேலையிலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்சியரா வேலை செய்வாங்க. இது நாள் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு கெட்ட பேரு, அவமானம், இந்த மாதிரி எல்லாம் இந்த மேஷ ராசி என்பர்கள் சம்பாதித்ததே
போறதே கிடையாது. கடந்த ஒரு 6 மாதங்களாக என்னைக்கு அந்த 7.5 சனி நமக்கு உள்ள வந்ததோ, 7.5 சனியாக அந்த விரய சனியாக உள்ள வந்ததோ, அதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பர்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, உறவினர்கள் மத்தியிலேயே ஒண்ணுமே வாயே பேசாம இருக்கும்போது கூட தேவையில்லாத ஒரு அவப்பெயரை வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அங்காளி பங்காளி சண்டைகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ஒரு அம்மா கிட்ட இருந்தோ ஒரு அப்பா கிட்ட இருந்தோ உங்களுக்கு சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வர வேண்டியது இருக்கு அப்படின்னா, இது நாள் வரைக்கும் சண்டையே போடாதவர்கள் இப்பதான் அந்த உறவினர்கள் உங்க மேல ஒரு காட்டமா செயல்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இத்தனை நாள் அவங்க எங்க இருந்தாங்கன்னே தெரியாது, அந்த பூர்வீக சொத்தையும் பராமரிச்சது கிடையாது. ஆனா நீங்க அதுல போய் ஏதாவது ஒரு தலையீடு பண்ணும்போது அந்த இடத்துல அது சில ஒரு பிரச்சனைகளாக ஒரு வழக்குகளாக பின்தொடர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் அப்படின்றது இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் பொதுவாக பெருமளவு அதற்குண்டான முயற்சிகளை நீங்க முதல்ல எடுத்திருக்க மாட்டீங்க. கடந்த ஒரு 2 வருஷம் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா குழந்தை பிறப்புக்கான ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ இல்ல ஏதாவது ஒரு சிகிச்சைகள் எடுக்கிறதோ அது எதுவுமே பண்ணாம குழந்தை வந்துரும் அப்படின்னு நீங்க 2 வருஷமா காலம் தள்ளி இருப்பீங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டுல போய் படிக்கிறது, வெளியூர்ல போய் படிக்கிறது, அவங்களுக்கு ஒரு துணையாக சில வேலைகளை செய்யறது, அடுத்து அந்த படிப்புக்கு உண்டான கடன்களை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் அந்த குழந்தைகள் சம்பந்தமாக ஒரு பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சியில நீங்க ஒரு முக்கிய பங்கு வகிக்க போறீங்க. அவங்களுடைய படிப்புல ஒரு முக்கிய பங்கு, அவங்களுடைய திருமணத்துல ஒரு முக்கிய பங்கு, அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு, இப்படி அவங்களுக்காகவே இந்த 1.5 வருடங்கள் கழியக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த கேது பயிற்சி இருக்க போகுது. அந்த குழந்தைகள் திருமணம் ஆகி நல்லா போகணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாத்தையும் அழிச்சு குழந்தைகளுக்காக சில சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த ராகு கேது பயிற்சி இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தொலைதூரமாக செல்லும் போது அதிகப்படியான ஒரு வசதி வாய்ப்புகளை, ராகு பகவான் 11ஆம் இடத்திற்கு போறாரு அப்படின்னாலே ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க லக்ஸுரியா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 1.5 வருடங்கள் இருக்கும். அததான் அந்த விரய சனியும் செய்ய போறாரு, இந்த ராகு பகவானும் செய்ய போறாரு. பணத்தை எல்லாத்தையுமே நீங்க தண்ணியா செலவு பண்ணக்கூடிய ஒரு தருணம். வாழ்ந்தா இப்படி வாழ்ந்துடணும் அப்படின்ற மாதிரியாக இப்ப நம்ம வாழ போறோம், அதுக்கடுத்து நாளைக்கு எப்படி இருக்க போறோமோ அப்படின்னு இந்த மேஷ ராசி என்பர்கள் திடீர்னு இந்த மாதிரியாக எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நிறைய ஒரு வளர்ச்சிகள், பதவி ப்ரமோஷன்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நீங்க சிறந்த ஒரு தொழிலை அமைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல மேஷ ராசி என்பர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தமான தொழில இருந்தாலும் அடுத்து மருத்துவ துறையில இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த தொழிலையும் நிறைய ஒரு லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல மேஷ ராசி பெண்கள் தன்னுடைய வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கை நீங்க எடுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு நேரம். தன்னுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட ஏமாற்றங்களுக்கு நிகராக சில விஷயங்களை முயற்சியோடு செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். 2வது திருமணம்ன்றது இந்த காலகட்டத்துல மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு தருணம். கடந்த திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி 5 வருடம் ஆன இந்த மேஷராசி என்பர்கள்லாம் இந்த காலகட்டத்துல 2வது திருமணத்திற்கு அதிகப்படியான முயற்சிகளை எடுக்க
கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதனால் வரைக்கும் தடையாக இருந்த முதல் திருமணமே இப்ப பாத்தீங்கன்னா காதல் திருமணமாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு. நம்ம இப்ப சொல்லக்கூடிய இந்த பலன்கள் பாத்தீங்கன்னா திருக்கணிதப்படி ராகு கேது பெயர்ச்சியாகப்பட்டது இந்த மே மாதம் நடைபெறுது. அந்த திருக்கணிதப்படி நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம்.